பிரைஸ்லார்ட் அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த புது வருஷத்துல நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையும் சமாதானத்தையும் கர்த்தர் உங்களுக்கு வந்து உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை கனப்படுத்துவாராக. இந்த நாளில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். வசனத்தை கேட்டவர்கள் அதை உண்மை உத்தமமாய் காத்து நல்ல பலன் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. பொறுமையுடனே பலன் கொடுப்பார்களாம். நீங்க நிறைய பேர் இன்னைக்கு வசனத்தை கேட்டோம்னா இன்னைக்கு அற்புதம் நடத்தணும், இன்னைக்கு ஆண்டவர் பேசினாரையா இன்னைக்கே செஞ்சிருக்கேன், இன்னைக்கே எனக்கு ஒரு அற்புதம், அப்படியெல்லாம் கிடையாது. பொறுமை தேவை. பொறுமையா இருந்தா தான் பலன் கொடுக்கும், ஆசீர்வாதம் வர முடியும், விடுதலை பெறும். அவசரப்படாதீங்க, பொறுமையா இருக்கு, ஜெபம் பண்ணுங்க, காத்திருக்கணும். வசனம் வாழ்க்கையில் நிறைவேறும். வசனம் போய் சொல்லாது, வசனத்துக்கு அனுப்பிட்டாருன்னா பொறுமையா ஒரு போகாது. வாழ்க்கை அந்த வசனம் நிறைவேறுகிற வரைக்கும் கூட அந்த வசனம் இருக்கும். அதனால பொறுமையா இருந்து வசனத்தினுடைய ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க. நல்ல நிலமா இருக்கு, கெட்ட நிலமா இருக்காதீங்க. சில பேர் வசனத்தை கேட்டு பொறுப்புறுத்தே ஆசீர்வாதத்தை இழந்துருவாங்க. இதெல்லாம் வேண்டாங்க. பொறுமையா காத்திருந்து நல்ல பலனை பெற்று கத்திருக்க சாட்சி ஆசீர்வாதம் இல்லைங்க. கண்டிப்பா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கத்திர வாழ்க்கையில கத்த செய்வார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. நான் ஜெபிக்கணுமா? தகப்பனே, நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி. பிள்ளைகளுக்கு பொறுமை தாரும். வசனத்தை கேட்டு பொறுமையோடு இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கத்திரது பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்யும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த வசனத்தின்படி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்டு அதில் ஆண்டவரே நல்ல பிள்ளைகளாக இருந்து பொறுமையோடு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கத்திர கிருபை செய்யும். பலன் கொடுக்கிற பிள்ளைகளாய் கத்திர மாற்றும். ஆசீர்வாதத்தை பெருக்கெடுக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால்